பிடிஎஃப் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீர் சைக்கிளில் பின் பிரேக் ஒயர் மாற்றுறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பின் பிரேக்கில் உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள ஸ்ப்ரிங்கு வேலை செய்யலைன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து பின் பிரேக் ஒயரை கழட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு வந்து 3mm எல்என்க்கு எடுத்து நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக லூஸ் பண்ணி எடுத்தால் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் பாருங்கள் பிடிஎஃப். அந்த ஸ்ப்ரிங்கில் பெரிய பக்கமாக ஒன்று சின்ன பக்கமாக ஒன்று இருக்கும். அதில் ரெண்டு நீட்டிகிட்டு இருக்கும், 2 கம்பி. அந்த கம்பி இந்த வாட்டை உள்ள போகாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த வாட்டை விட்டு வெளியே வந்துட்டுனா நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை ஒழுங்காக நம்ம வைக்க போகிறோம். இப்போ அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ஒழுங்காக வச்சிடலாம். ஸ்ப்ரிங்கை நம்ம ஒழுங்காக வச்சுட்டு இப்போ இந்த பிரேக் செட்டையும் நான் கழட்டி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த கம்ப்ரெஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதனால தான் நம்மளுக்கு பிரேக் பிடிக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு வாட்டர் இருக்கு பாருங்கள், இதுலேயும் அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம கரெக்டாக வச்சாகணும். இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை இதுலேயும் கரெக்டாக நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக வச்சுட்டோம். நம்ம வந்து கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக வச்சு உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல, ஏன்னா கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்த கையிலும் ஸ்ப்ரிங்கை வச்சு போட்டுக்கிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு வீடியோ காட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை உங்கள்கிட்ட காட்டின பார்த்தீங்களா, கம்ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இதை டைட் பண்ணியாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரேக் ஒயரோட இதை நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், இது நம்மளுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அதில் ஒன்று இது கிடைக்கும், என்ன பிரேக் ஷோ கிடைக்கும். அந்த பிரேக் ஷோவை நம்ம வந்து தேய்ச்சி அதை நம்ம வந்து கரெக்டாகணும். அந்த பிரேக் ஷோ கழட்டுறது ஈஸி தான் ரொம்ப. இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புது மெத்தட் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்தமாரி நம்மளுக்கு ஒரு கம்பி மாரி இருக்கும். அந்த கம்பியை வந்து நம்பி விட்டு வெளியே எழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஷோ வெளியே வந்துடும். அந்த கம்பியை நம்பி விடுறதுக்குள்ளே நான் கஷ்டப்பட்டேன், செம்ம கஷ்டமாக இருந்துச்சுங்க டைட்டாக. எப்படியோ நம்ம வந்து ஃபைனலி கம்பியை கழட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து கம்பியை கழட்டிட்டோம். கம்பியை கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கழட்டியாச்சா. இப்போ வந்து கம்பியை கழட்டிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து பிரேக் ஷோ வெளியே எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இதான் 2 பிரேக் ஷூங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருந்தால் நம்மளுக்கு பிரேக் பிடிக்காது. இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கணும், சொரன்னு. இப்போ நம்ம அதுக்கு வந்து எம்ரி ஷீட் எடுத்துருக்கோம். இது வந்து உப்பு தாள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம நல்லா தேய்க்க போகிறோம். இது எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். அது நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அதை வந்து ஹீட் படுத்திக்கலாம். ஹீட் படுத்தினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா தேய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து லேசாக அது இருக்க தான் செய்யுது வளவளப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்டு கூட வரல. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் ஷோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பிரேக் ஷோ எடுத்து இப்போ நம்ம தேய்க்கிறோம். தேய்ச்ச உடனே நம்மளுக்கு வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ 2 பிரேக் ஷோ நம்மளுக்கு வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம 2 பிரேக் ஷோ எப்படி உள்ளே மாட்டுறதுன்னு பார்த்துக்குவோம். அது ரொம்ப ஈஸி தாங்க இருக்கு பார்த்தீங்களா. இப்போ உள்ளே நம்மளுக்கு எப்படி கம்ப்ரெஸ் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்போ இது வந்து டைட் பண்ணும்போது அது வந்து உள்ளே வருது, அதனால் நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த பிரேக் ஷோவை உள்ளே மாட்ட போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கம்ப்ரெஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஷோ எப்படி மாட்டுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ நம்மள்ட்ட கம்பி மாரி ஒன்று இருக்கும்ல, அந்த கம்பியில் நம்ம பிரேக் ஷோ ஒழுங்காக உள்ளே போடணும். அந்த கம்பியில் நம்ம கரெக்டாக போடணுங்க. இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனால் பிரேக் ஷோ வந்து கரெக்டாக போகாது. அதனால் நான் வந்து அந்த கம்பியில் கரெக்டாக ஏற்றிக்கணும். கையை பார்த்து வச்சுங்க. கம்பி ஷார்ப்பாக இருந்துச்சுங்க. எனக்கே கையில் லேசாக குத்திட்டு அது வீடியோவில் காட்டல. பார்த்திங்கன்னா நமக்கு இந்தமாரி கரெக்டாக இருக்கணும். அடுத்த நம்ம பிரேக் ஷோ உள்ளே மாட்டுறது தாங்க செம கஷ்டமாக போயிடுச்சு. ரொம்ப உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் உள்ளே தள்ளுவேன், போகாது. அடுத்த பார்த்தோன்னா ரொம்ப உள்ளே போயிடும். அடுத்த அடியால் அழுத்தி நான் வந்து கரெக்ட் பண்ணிவிடுவேன். நான் உள்ளே தள்ளுறேன், உள்ளே போகலங்க. கடைசி வரைக்கும் செம்ம டைட்டாக இருந்துச்சு. ஒரு அழுத்து தான் அழுத்தினா உள்ளே போயிடுச்சு. இது வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. அடியில் அடுத்து ஒரு அழுத்தினா கரெக்டாக மேலே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்பியை நம்ம போட போகிறோம். இந்த கம்பியை நம்ம போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியோ நம்ம அந்த கம்பியை போட்டு முடிச்சாச்சு. அது உள்ளே தள்ளுறதுக்கட்டியும் செம்ம கஷ்டமாக இருந்துச்சுங்க. குரடை வச்சு அப்புறம் அடிச்சுக்கிட்டே உள்ளே தள்ளிட்டோம். எப்படியோ உள்ளே தள்ளிட்டோம். கம்பியை உள்ளே தள்ளுறது செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேனே. அது அப்படியே எப்படியோ உள்ளே தள்ளிட்டு நம்ம குரடை வச்சு நல்லா அடித்தேன். உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய்ட்டு அடுத்தது அந்த பக்கம் நம்ம வந்து கரெக்டாக நம்பி விடணும் இருந்த மாரியே. இல்லாட்டி அது வந்து வெளியே எடுத்துக்கும். அதனால் நம்ம அதை வளைச்சி விட்ருணும். இப்போ வாங்க நம்ம வளைச்சி விட்ருவோம். வளைக்கிறதுக்கு நம்ம குரடு தான் யூஸ் பண்ணுவோம். குரடை யூஸ் பண்ணி ஒரு வளைச்சா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வளைச்சிக்கும். இப்போ நீங்கள் வந்து வேணால் அதை இழுத்து பார்த்துங்க வெளியே வருதான்னு. எனக்கு வரல, அதனால் எனக்கு ஓகேன்னு நான் விட்டேன். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் பார்க்கணும். எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. இப்போ நான் அதை தூக்கி அதிலே வச்சுட்டேன். டிஸ்க் பிளேட்டில் வந்து நான் கரெக்டாக அதை வச்சுட்டேன். டிஸ்க் பிளேட்டில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த 2 நெட்டு தான் நம்ம வச்சு கலட்டினோமா, அதனால் இந்த 2 நெட்டையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட பிரேக் இருக்குல்ல, அந்த பிரேக் செட் எடுத்து உள்ளே போட போகிறோம். உள்ளே போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா அது
பிரேக் ஷோவில் போய்ட்டு அந்த டிஸ்க் பிளேட் மாட்டக்கூடாது. எனக்கே மாட்டிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்ததான் நான் கொஞ்சம் ஆக்டிவில் இருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 நெட்டையும் போட்டு டைட் பண்ணணும். 2 நெட்டையும் போட்டு டைட் பண்ணும்போது நீங்கள் வந்து மேலே உள்ள நெட்டை லேசாக லூஸில் வச்சுக்கணும். கீழே உள்ள நெட்டை டைட் பண்ணிட்டு தான் மேலே உள்ள டைட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டைட் பண்ணிட்டா கீழே உள்ள டைட் பண்ண முடியாது, அசைஞ்சிரும். அதனால் நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக டைட் பண்ணிக்கிட்டேன். இதோட எல்என் கீ நம்பர் வந்து 5mm. இந்த எல்என் கீ தாங்க நான் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படியோ வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட் பண்ணேன். ஃபுல் டைட் பண்ணிட்டேங்க. எப்படியோ ஃபுல் டைட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் இங்கே சைக்கிளில் இந்த பிரேக் ஒயர் எப்படி மாட்டுறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து ஒயரை அந்த மேலே ஒரு பால் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த பிரேக் உள்ளே விடணும். அந்த பிரேக் உள்ளே நம்ம விட்டு அந்த பிரேக் பிடிப்போம்ல, அதில் வந்து நம்ம செட் பண்ணணும். அது உங்களுக்கு க்ளோஸ் வீடியோ காட்ட முடியல, ஏன்னா நம்மளோட இன்னொரு செல்லில் சார்ஜ் இல்லை, கோப்ரோவில் மட்டும்தான் சார்ஜ் இருந்துச்சு. அதனால் கோப்ரோ வச்சு நம்ம எப்படி செட் பண்ணியாச்சு. இந்த தம்பி கொஞ்சம் உதவிக்கு வந்தாங்க. இந்த தம்பி இருந்ததுனால என்னால் உதவி பண்ணால், அதனால் நான் கரெக்டாக மாட்டிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒயர் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதனால் அந்த தம்பி கொஞ்சம் உதவி பண்ணனா மாட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை மாட்டிட்டு இந்த ஒயரை ஃபுல்லாக அந்த 2 கீர் கம்பி இருக்கும், அந்த கம்பியில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். விட்டு பின்னாடி வரைக்கும் நம்ம அந்த ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறவாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா நீங்கள் பார்த்துக்கணும். ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து அந்த பிரேக் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஒழுங்காக மாட்டிடணும். அடுத்தது அந்தமாரி கரெக்டாக அந்த அது உள்ளெல்லாம் போட்டு எடுத்து அடுத்து நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக வர வச்சிடணும். அதாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கீர் ஒயரில் பட்டால் கீர் ஒயர் அறுந்துருமோன்னு பயமாக இருந்துச்சு. அடுத்தது எப்படியோ நம்ம வந்து கரெக்டாக அது உள்ளெல்லாம் விட்டு கரெக்டாக எடுத்தாச்சு. எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்மளுக்கு பிரேக் செட்டுக்கிட்டே வந்துருங்க. நம்ம சைக்கிளில் பிரேக் செட்டுக்கிட்டே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஒயரை அதில் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணணும். அதான் இருக்கிறதுலே இல்லை பெரிய வேலை. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணணும். கரெக்டாக அது ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே நான் இதோ பாருங்கள், இப்போ என்ன பாடுபடணும் உள்ள எவ்வளோ தான் வச்சாலும் பிரேக் ஒயர் லூஸாகவே இருந்துச்சு. அதனால் கரெக்டாக எப்படியோ ஃபிட் பண்ணிட்டேன். இது உள்ளே கொஞ்சம் விட்டேன்னா அந்த பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி நிறையா ஒயர் இருக்கட்டும் அப்படி முன்னாடி எடுத்துட்டேன். முன்னாடி எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிரேக் பிடிச்சி டெஸ்ட் பண்ணுவோம். ஐயோ நான் இதே மறந்துட்டேன், இன்னும் டைட் பண்ணல பாருங்கள் பின்னாடி பிரேக்கை. சரி டைட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து ஒழுங்காக எடுத்துக்கிறேன். கேமரா ஒழுங்காக எடுத்துகிட்டு